ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறமா படங்கள்ல நடிப்பதையே குறைச்சிட்டாரு. அவர் கடைசியா நடிக்கிற படம் ஜனநாயகன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அரசியல்ல இருந்தாலுமே அவர் தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள்ல நடிக்கணும்னு தான் அவருடைய தீவிர ரசிகர்கள்லாம் இப்ப வரையும் கூட கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இப்போ ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா கட்சி சம்பந்தமா கோயம்புத்தூர் போன தளபதி அவர்களை ரசிகர்கள் உற்சாகமா வரவேற்றிருக்காங்க. அதே மாதிரியே இன்னைக்கு காலையில மதுரை ஏர்போர்ட்ல திடீர்னு தளபதியோட ரசிகர்கள் கூடினால ரொம்பவே அங்க பரபரப்பா இருந்துச்சு. கட்டுக்கடங்காத கூட்டத்தால மதுரை ஏர்போர்ட்டே ஸ்தம்பிச்சு போச்சுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருந்தாங்க தளபதியோட ரசிகர்கள். தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தாவேகாங்கிற கட்சியை தொடங்கி வழி நடத்திட்டு வராரு. இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களே அவருடைய தொண்டர்களாவும் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா தளபதி அவர்கள் கட்சி சம்பந்தமா கோயம்புத்தூருக்கு போன போது தளபதிக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அப்போ தளபதியோட ரசிகர் ஒருத்தர் தளபதி போன வண்டியில குதிச்சு ஒரு பெரிய ரகளையே பண்ணிட்டாரு. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகி பயங்கர சர்ச்சை ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம தளபதிக்கு ஒரு உரிய பாதுகாப்பை இங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தளபதி அவர்கள் கட்சி ரீதியான சில முடிவுகளை ரொம்பவே வேகமா எடுத்துட்டு வர்றதாவும் ஜனநாயகன் படத்திலையும் மின்னல் வேகத்துல நடிச்சிட்டு வர்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் நடிப்புன்னு ரொம்பவே பிஸியா வள வந்துட்டு இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில தான் ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக சென்னையில இருந்து பிளைட் மூலமா தளபதி அவர்கள் ஈவினிங் மதுரைக்கு வந்து அங்க இருந்து கொடைக்கானல் புறப்பட்டு தாண்டிக்குடி மலை கிராமத்துல ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அடுத்து அங்க இருக்கிற ஒரு தனியார் தோட்டத்துல ஒரு 3 நாள் ஷூட்டிங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் நடக்கிற 3 நாளுமே தாண்டிக்குடியில இருக்கிற ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தான் தளபதி அவர்கள் தங்கியிருப்பார்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அவர் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறனால ரொம்பவே செக்யூரிட்டியோடயே படக்குழுவினர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராங்க. இதுக்கு இடையில தான் தளபதி அவர்கள் மதுரைக்கு வர போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 6 மணில இருந்தே மதுரை ஏர்போர்ட்டை சுத்தி வளைச்சிருக்காங்க. அதாவது சாயந்தரம் 4 மணிக்கு தான் வரப்போற தளபதி விஜய் அவர்களுக்கு காலையில இருந்தே காத்துட்டு இருந்திருக்காங்க. தளபதினு பேரை சொன்ன உடனே தாவேகா கொடி அசைச்சும் நிறைய பேர் கூச்சல் போட்டும் உள்ள வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. அதனாலேயே நிறைய நெட்டிசன்கள் பாத்தீங்கன்னா உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாப்பா அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க. தளபதியோட ரசிகர்கள் கூடினால பாத்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டே ஸ்தம்பிச்சிடுச்சுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தளபதியோடைய ரசிகர்கள் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல தளபதியோடைய ரசிகர்கள் எல்லாம் மாஸ் காட்டுறதாவும் சொல்லிட்டு வராங்க. சூர்யாவோட ரசிகர்கள் ஒரு பக்கம் ரெட்ரோவை கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதியோடைய ரசிகர்கள் ஏர்போர்ட்ல குவிஞ்சிருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான பெரிய பேசு பொருளா இருந்துட்டு வருது. இந்த மாதிரியான லேட்டஸ்டான தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.